வந்து சிவபக்தர். எப்பவுமே சிவன் சம்பந்தப்பட்ட நீங்க எடுத்தீங்கன்னா ஒன்று பேச்சாற்றல்லையும் இன்னொன்று குரல் ஆற்றல்லையும் மிஞ்சினவனா இருப்பாங்க. அந்த நம்பருக்கு உண்டானது தான். டான்ஸ்லேருந்து ஆரம்பித்து சொந்த குரலில் பாடுறதுலேருந்து ஆரம்பித்து டைரக்ஷன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே சகலகலாக வல்லவனாக வந்துடுவார். டேட் வந்து 28. ஆமா 8 வந்து 10. 10ங்கிறது 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் எப்போவுமே என்ன கேட்டீங்கன்னா தோல்வியை ஃபஸ்ட்டு சந்திச்சு தான் வெற்றிக்கு வரும். ஜெயிப்பு, தோல்வி, தோல்வி, ஜெயிப்பு, இப்படி மாறி மாறி லைஃப்பில் இவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமான நடிகர்கள்லாம் படத்தை குறைச்சிட்டாங்க. முக்கியமான நடிகர்லாம் அரசியலுக்கு போகிறாங்க, போயாச்சு. அப்படிங்கும்போது அடுத்த ஸ்டேஜில் இவர் தான் இருக்கார். தனுஷ் சாரை பற்றி தான் எடுக்க போகிறோம். தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா குபேரன் அப்புறம் இட்லி கடை படம் வந்து இன்னும் 2-3 மாதத்துல ரிலீஸ் ஆக காத்திருக்கு. ஸோ அவரோட படங்கள் வந்து வெற்றி படமாக சில படங்கள் அமைது, சில படங்கள் தோல்வியிலையும் அமைது. அவருடைய ஜாதகம் அது உங்களை ஆஸ்ட்ராலஜி படி என்ன நினைக்கிறீங்க? அவருடைய டேட் வந்து 28. ஆமாம் 28 வந்து 10. 10ங்கிறது 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் எப்போவுமே என்ன கேட்டீங்கன்னா தோல்வியை ஃபஸ்ட்டு சந்திச்சு தான் வெற்றிக்கு வரும். தோல்வி நிறைய சந்திக்க வாய்ப்பு நிறைய உண்டு இந்த நபருக்கு. ரெண்டாவது அனுபவம் தான் இவருக்கு வாழ்க்கை. சில பேருக்கு வாழ்க்கையே அனுபவமாக இருக்கும். இவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நேரம் சரியில்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இனிமேல் இவருக்கு வந்து 2025 ஜூலைக்கு அப்புறம், ஏன்னா இவர் ஜூலை மாதம் பிறந்திருக்காரு. இந்த ஜூலைலேருந்து இவர் படம் ஒன்று வரதுக்கு 2 மாதம் ஆகுது. அப்போ நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 2 மாதம் தான் இருக்குது. ரெண்டாவது இவருடைய பிறந்த மாதம் ஜூலை அப்படின்னு வரும்போது இந்த படம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. படமே வந்து ஒரு சிறிய பட்ஜெட்டில் எடுக்கிற மாதிரி அந்த பேர் அமைஞ்சதுனால இட்லி கடைங்கிற ஒரு கீழ்மட்டத்திலேருந்து மேல் மட்டத்துக்கு போனால் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை. இவர் கீழ்மட்டத்திலேருந்து மேல் மட்டத்துக்கு மாதிரி வந்தவர் தான் ஆரம்பத்துலேருந்தே. ஜெயிப்பு, தோல்வி, தோல்வி, ஜெயிப்பு, இப்படி மாறி மாறி லைஃப்பில் இவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிலைமையிலேருந்து அவருக்கு வெற்றியாக இருக்கக்கூடிய, ஏன்னா முக்கியமான நடிகர்கள்லாம் படத்தை குறைச்சிட்டாங்க. முக்கியமான நடிகர்லாம் அரசியலுக்கு போகிறாங்க, போயாச்சு. அப்படிங்கும்போது அடுத்த ஸ்டேஜில் இவர் தான் இருக்கார். இவரும் சிவகார்த்திகேயன் தான் இருக்காங்க, 2 பேர் தான் இருக்காங்க. ரெண்டாவது சிவகார்த்திகேயனை விட இவருக்கு அனுபவம் ஜாஸ்தி, திறமை ஜாஸ்தி. டான்ஸ்லேருந்து ஆரம்பித்து சொந்த குரலில் பாடுறதுலேருந்து ஆரம்பித்து டைரக்ஷன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே சகலகலாக வல்லவனாக வந்துடுவார். குரல் அதான் ஆண்டவனுடைய பரிபூஷன் இருந்தால் தான் முடியும். ரெண்டாவது அவர் வந்து சிவபக்தர். எப்போவுமே சிவன் சம்மந்தப்பட்ட நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒன்று பேச்சாற்றல்லையும் இன்னொன்று குரல் ஆற்றல்லையும் மிஞ்சினவனாக இருப்பாங்க. அந்த நம்பருக்கு உண்டானது தான். அதாவது ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் முகவசியம். இதே ரஜினிகாந்துக்கு உண்டு. அதே நேர் கண்ணோட்டத்தில் இவருக்கும் இருக்குது. இவருக்கு பின்பகுதி தான் யோகமே தவிர முன்பகுதி யோகம் கம்மி. இவருடைய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து தோல்வி தான், பின்னால் சக்ஸஸ். ஏஜாக இவர் வந்து இப்போ இன்றைக்கி நடிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடிப்பு பிழைப்பே போச்சுனாலும் குரல் ஆண்டவன் கொடுத்துருக்கான், குரல் வச்சு பிழைச்சிருக்காரு. ரெண்டாவது தயாரிப்பாளர், இவருக்கு அந்த வாய்ப்பும் இவர்கிட்ட இருக்குது. டான்ஸு, ஏன்னா இவருக்கு வந்து எந்த துறையும் தெரியாதுன்னு சொல்லக்கூடிய நபர் இல்லை. எது கொடுத்தாலும் ஓகே. வயசானாலும் இவர் ஒரு ப்ரொடியூசராக இருப்பார், அப்படி இல்லைன்னா டைரக்ஷனாக இருப்பார். ஆனால் அவரோட ஃபேமிலி லைஃப்பும் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் கண்டிப்பாக இந்த நம்பரில் வந்து 1, 9 இந்த நம்பரில் உள்ளவங்களாம் வந்து பர்சனல் லைஃப் வந்து அவ்வளோ சரியாக அமையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விட்டு கொடுக்குற தன்மை வேணும். நான் லைஃப்பில் எல்லாருக்கும் சொல்கிறது தான். எந்த தொழில் வேணால் பண்ணு, எந்த லைனை வேணால் போ, நம்ம வச்சுக்கோ, கற்றுக்க வேணாங்கள. பொறுமை, நிதானம். இவர் வந்து இந்த நம்பர் வந்து ஷார்ட் டெம்பர், எதுக்குனாலும் கோவப்படுறவர். ரெண்டாவது யார் பேச்சையும் நம்பிடுவார், யார் பேச்சையும் கேட்கக்கூடிய நபர். இவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை வந்து சினிமா வாழ்க்கை, அதாவது ஒரு மனுஷனுக்கு 2ம் ஜெயிச்சது பெரிய விஷயம். அப்படி ஜெயிப்பு வருது வந்து அஜித்குமாருக்கு வந்திருக்கு. விஜய் கூட நான் சொல்ல மாட்டேன், அஜித்குமாருக்கு வந்து சினிமாலையும் ரைட்டு, வாழ்க்கையிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. சூர்யா அது டிஃப்ரெண்ட், அது எக்ஸலண்ட். சூர்யாவை பற்றி யாருமே குறை சொல்ல முடியாது, எல்லா விதத்துலையும் டேலண்ட்டு. ரெண்டாவது அவங்கெல்லாம் வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க, தெய்வத்துக்கு பயப்படுறவங்க. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் தெய்வத்துக்கு பயப்படாத நேரம் போய் இப்போ தெய்வத்துக்கு பயப்படுற நிலைமைக்கு வந்துட்டார் தனுஷ். ஒரு மெச்சூரிட்டி, ஒரு அப்பா ஸ்தானத்துக்கு வந்த பிறகு தான் அவருக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதாவது பிரிஞ்சோ வாழ்ந்து எவனும் ரொம்ப நாள் வாழ்ந்தது கிடையாது. டைவர்ஸ் ஆனவெல்லாம் சேர்ந்து எத்தனை பேர் சேரலையா, சேர்ந்துருக்காங்களே. அந்த மாதிரி இவருக்கும் மன பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் 2மே இருக்கும். ஒரு சட்டன் ஏஜில் இந்த நம்பருக்கு வந்தே தீரும்.
அது வந்து யார் தடுத்தாலும் மாற்ற முடியாது. ரெண்டாவது அவங்களுடைய குடும்பங்கள் பின்னால் ஒரு சட்டன் ஏஜ் வரும்போது அவங்கவுங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த நம்பருக்கு பிரிந்தாலும் சேருங்க வாய்ப்பு உண்டு. சேர வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது இந்த 1 நம்பர் 9 நம்பருக்குலாம் மனைவியை வச்சு தான் பேர். மனைவியை விட்டு கொடுத்தான்னு பேர் போச்சு. இதே ரஜினி எடுத்துங்க, ஒரு காலத்தில் அவருக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரு பிரிதல் இருந்தது. அதை புரிதலாக இவர் மாற்றின தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி தான் இவர் தனுஷுக்கும். நான் சொல்கிற எல்லாரையுமே சொல்கிறது, ஒரு ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு வரும்போது நம்மளை காப்பாற்றிக்கணும். நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும். நம்ம சொசைட்டியை நம்ம எல்லாம் ஒரு மரியாதை அங்கீகாரத்தை நம்ம வச்சுக்கணும். அதுதான் மெயின். அதை வந்து தனுஷுக்கு வந்து சூழ்நிலை சுற்றுப்புற சூழ்நிலை ஆட்கள் சரியில்லாமல் இருந்தது. இப்போ வரப்போற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய், அஜித், சூர்யா, ரஜினி, கமல் இந்த மாதிரி காம்பினேஷன் வர மாதிரி வரப்போற காலங்களில் தனுஷும் இப்படி பேசி இவங்க லிஸ்ட்ல வந்து ஆட் ஆவாரா? கண்டிப்பாக இனிமேல் அவர் தான் வரப்போகிறாரு. அவர், அஜித், சிவகார்த்திகேயன் 3வது தான். சூர்யா வந்து நிரந்தரங்க. அது எப்போ எதில் நடித்தாலும் எப்படி நடித்தாலும் சூர்யா வந்து இவங்க கம்பேரிசன் தனித்துவம். அஜித்தின் தனித்துவம். சிவகார்த்திகேயன் நீங்கள் தனுஷ் வேணால் காம்பினேஷனாக வச்சுக்கலாம், இன் ஃபியூச்சரில் வரும். சூர்யா வந்து சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி நடிக்கவில்லை, அவருடைய அறக்கட்டளைக்கு வேண்டி நடிக்கிறார். அறக்கட்டளைக்கு வேண்டி நடிக்க வர்றார். இல்லைடா அவங்கள நடிக்கணும்னு அவசியமே இல்லை. அவள் அப்பா சேர்த்து வச்ச சொத்தே போகிறோம். முதல்ல பேரை சம்பாதிக்க வச்சுருக்காங்க. காசு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை. சிவகுமார் யார் அப்படிங்கிறத ஒரு முத்திரையை பதிச்சு வச்சிருக்கீங்க பசங்க 2 பேருமே. இப்போ தனுஷ் சார் வந்து நீங்கள் சொன்னீங்க, அவருடைய ஜாதகத்தின்படி அவர் அரசியல் வர வாய்ப்புகள் இருக்கா? அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய மேடைகள் அவர் பேசும்போது அரசியல் தற்சமயம் இல்லை. சினிமாவில் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இப்போ இன்னைக்கு விஜய் வந்து சினிமாவில் நல்ல உச்சத்தில் வந்த பிறகு தான் அரசியலுக்கு வந்தார். இவர் மிடில் இருக்கார். இப்போ இவர் உச்சத்துக்கு வரணும். இவர் உச்சத்துக்கு வந்தார்னா பின் வாங்கக்கூடாது, முன் வாங்கி கால் வச்சார்னா ஜெயிப்பார். ரெண்டாவது தனியாக நிற்பேன் அப்படிங்கிறத விட இப்போவே ஏதோ ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணினார்னா, இப்போ ஏதோ ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு கட்சின்னும் போது ஞாபகம் வருது. இப்போ தனுஷ் சார் வந்து டிவிகே கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதாவது புத்திசாலியாக இருக்கிறவன் தனியாக நிற்காம ஜாயிண்ட் அடிக்கணும். இப்போ அவர் உச்சத்தில் இருக்கார். விஜய் ஜாதகம் உச்சம், அது நெருங்க கூட முடியாது. அது வந்துருச்சு, இனிமேல் பின்னோக்கி போகிறது வாய்ப்பு இல்லை. இப்போ இவர் நினைச்சால் இன் ஃபியூச்சரில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ எப்படி ஏடிஎம்கே இருந்தது, டிஎம்கே காம்பினேஷன். இப்போ அப்படியே டிஎம்கே மக்கள் லைஸாக மறந்துட்டு வராங்க. இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்தீங்கன்னா இப்போ அடுத்த விஜய்க்கும் ஏடிஎம்கேக்கு தான் போட்டி. ஓகே, புரியுது. அதே மாதிரி தனுஷ் நாளைக்கு இப்போவே விஜய் கூட சேர்ந்தாருன்னா நாளைக்கு விஜய் தனுஷ் எதிர்கட்சியாக இருந்துட்டு போட்டோம். யார் வேணாங்கிறா? யார் தமிழ்நாட்டில் யார் வேணால் வரணும். மக்களுக்கு யார் என்ன செய்ய போகிறாங்க அதான் மேட்ரு. இப்போ விஜய் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டார், ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தனுஷ் இடம் பிடிக்கணுமே. அவர் எல்லாம் இப்போதே எல்லாம் ஓகேன்னு போயிட்டு அவர் மாமனார் மீது பின்வாங்கினார் என்ன பண்ணுறது? கரெக்ட். இப்போ அதான் எதிர்பார்க்குறாங்க. சிறந்த நடிகர் சொல்லும் போது தான் அவர் ஆரம்ப காட்டுறதுக்கு இப்போ வரைக்கும் அவர் என்னதான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண அவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தனியாக தெரியும். என்னடா இவரு அப்படின்னு கேலி பண்ணியிருக்காங்க. அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து புரூஸ்லிக்கு ஈக்குவலாக இருந்தார். அவருடைய உடம்பு அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா புரூஸ்லிக்கு ஈக்குவலாக இருந்தது. அப்புறம் என்னன்னு தெரியல, அவரை எல்லாரும் விமர்சனம் பண்ணவும் அவர் மைண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவருடைய உடல் கட்டமைப்பு, அவருடைய ஸ்டார்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரூஸ்லியை டிட்டோ அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சண்டை காட்சிகளை கூட காலை ஓங்கி அடிக்கும் போது அந்த புரூஸ்லியோட அதான் சிறு வயசுல அந்த இது இருந்தது. ஆனால் நம்மகிட்ட எந்த திறமை ஒன்று வருதோ அதை திறமையை நம்ம பயன்படுத்தி மேலே வந்துடணும். அது அதிர்ஷ்டம் மாதிரி எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. இவர் அந்த வந்த நேரம் அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தை விட்டுட்டார். இப்போ திருப்பி அதுதான் அதிர்ஷ்டம் வருது. ஜூலை மாதம் அவருக்கு வருது, பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பீரியடில் அவர் தக்க வச்சுட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த குபேரன் படத்துக்கு பேர் வச்சிருக்காங்களே, அந்த பேர் வந்து கரெக்டாக பொருந்துற பேரா இல்லை ஏதோ மீன் பண்ணி வச்சிருக்காங்களா குபேரன்? இல்லை, இப்போ குபேரனுங்கிறது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒருத்தனுக்கு வரணும். வந்துட்டான்னா அவனை மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ இவருக்கு அந்த ஒரு சான்ஸ் வந்ததுன்னா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்படி ஒரு சான்ஸ் வந்ததுன்னா இவர் குடும்பத்தோட இவர் ஏற்கனவே குபேரன் தான். ஒன்றும் சாதாரணப்பட்ட கிடையாது. அவங்க மாமனார் அதுக்கு மேலே குபேரன், ரஜினிகாந்த் குபேரன். அவங்க குடும்பத்திலேயே அந்த அமைப்பு இருக்குது. அதனால் இவருக்கு அந்த அமைப்பு வந்துட்டு போட்டுமே வந்தால் நல்லது. கண்டிப்பாக படம் வெற்றி. நான் படம் 2 படமும் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
என்னுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்வமாக பண்ணுறேன். ஏன்னா யங்ஸ்டர் தான் வேணும். ரெண்டாவது அவர் வந்து நான் அவருக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, அனுபவம் உள்ளவங்கள்ட்ட பழகுங்க, அனுபவம் இல்லாதவங்கள்ட்ட பழகாதீங்க. அவர் வந்து அனுபவம் உள்ள ஆள்கிட்ட அப்படியே தலைகீழ மாறி போச்சு. அனுபவம் உள்ள ஆள்கிட்ட அவர் பேசுறது இல்லை. அனுபவம் உள்ள ஆள்கிட்ட பழக்கம் வச்சதுனால தான் அவருடைய சரிவுக்கு காரணம். அனுபவம் உள்ளவங்கள்ட்ட இவர் பண்ணினாருன்னா இன்னும் அதை யாரையுமே விமர்சிக்காம தான் உண்டு தான் தொழில் உண்டுன்னு எவன் இருக்கானோ அவனை பொறுத்த வரைக்கும் டாப்பு தான். இவருக்கு இந்த குபேரன் படம் வெற்றி அடைஞ்சு இவரும் இன்னும் மாமனார் மாதிரி இவரும் குபேரனாக என்னுடைய வாழ்த்துக்கள்.